புகழியர்கோன் கடல் போற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிதை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி ஆழிமிதை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழிதிரு நாவலூர் வன் கொண்டர் பதம் போற்றி வாழிதிரு நாவலூர் வன் கொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீராகருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி ஆலிமிசைகள் இதப்பில் அடைந்த பிராணடி போற்றி வாலி திருநாவலூர் பந்தொண்ட தலம் போற்றி கூலிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம் எழுந்தொழிய பெருமானுக்கு நாலு பெருமான் பஞ்சபுராணம் இப்பொழுது இறைவன் திருச்செவிகளுக்கு இப்பொழுது பாடப்படுகிறோம். திருச்சிற்றம்பலம் முதலாவதாக தேவாரத்திலிருந்து ஒரு தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூதிய உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உரை நாட்பணிந்த அருள் செய்த கீடுடைய பிரமாபுரம் நேவிய பெம்மான் இவனன்றே. திருவாசகம். மெய்தானரும்பி விரிதிர்த்து விரையார் வளர்த்தியன் கைதான் தலைவைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் அறிந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் உடையார் என்னை கண்டு கொள்ளேன். திருவிசைப்பார். ஒளி வளர் இலக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே களிமல திறமணி கொண்டே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிமலர் உள்ளத்து ஆனந்த கணியே அவ்வளவாக வெளிவலை கூத்துவந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே. திருப்பல்லாண்டு. மண்ணுகில்லை அழகனம் பக்தர்கள் பஞ்சகர் போல பொன்னிதை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் இழங்க அண்ணனடை மடவா உமைவோ அடியோ கருள் புரிந்து பின்னை பிறவி அது கணவி தந்த உலகெல்லாம் உணர்ந்து அலைவில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலத்திலும் வழி வாழ்த்தி வழங்குவான். முப்பெரு விழா சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற முப்பெரு விழா 2ஆம் ஆண்டு நால்வர் மற்றும் 12 திருமுறை வீதி உலா
100வது திருவாசகம் முற்றோதல் நிறைவு, சிவபுராணம் பாராயணம், 1000 சான்றிதழ் வழங்கிய நிகழ்வு ஆகியவற்றுடன் நமது நால்வர் திருமேனி சேக்கிழார் திருமேனியுடன் நமது நகரின் முக்கிய தெருக்களிலே வீதி உலா வர இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிவனடியார்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி வருக வருகமென இருகரங்கூப்பி வரவேற்கிறேன். நால்வர் விழா ஏன் தேவை? எந்த நேரங்களிலே சைவ சமயத்திற்கு சோதனை வந்ததோ அந்த நேரங்களிலெல்லாம் அந்த சைவத்தையும் சைவ தமிழையும் நிலைநிறுத்திய பெருமக்கள் நால்வர். அப்பர் பெருமான் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்து மூடிக்கிடந்த சிவாலயங்களை எல்லாம் திறப்பதற்கு பெருந்தொண்டாற்றினார். திருமறைக்காட்டிலே வேதம் ஓதி மறைக்கப்பட்ட அந்த கதவினை தமிழ் வேதமாகிய திருமுறை பாடி திறக்க வைத்தார். அதே போல திருஞான சம்பந்தர் மதுரையிலே சமணத்தை வென்று அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே வழிபாடுகளை துவக்கி வைத்தார். அடுத்த நம்பி ஆரூரான் அவர்கள் இந்த உலகத்திலே உயிர்க்க வந்து அவர்கள் எம்பெருமானுக்கு தோழமை நெறியோடு வாழ்ந்தார். மணிவாசக பெருமான் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அவர் பக்குவப்பட்ட ஆன்மாவான காரணத்தினால் அவர் குதிரை வாங்க வந்த இடத்திலே திருப்பரந்துறையிலே பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயத்துக்கு பெருந்தொண்டாட்டினார். அவருடைய கடைசி காலத்திலே அவர் தில்லையிலே வாழ்ந்து அங்க தில்லையிலே பௌத்த மதத்தை பரப்ப வந்த இலங்கை மக்களை வென்று அங்கே சைவத்தை நிலைநாட்டினார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சேக்கிழார் பெருமான் மட்டும் தோன்றாமல் விட்டால் இந்த நாயன்மார்கள் வரலாறு நமக்கு கிடைத்திருக்காது. அடுத்து சைவ நெறி பின்னுக்கு தள்ளப்பட்ட காலத்திலே வேத நெறி இங்கே முன்னிலையில் இருந்து வைதீக சடங்குகள் நடந்த நேரத்திலே நாயன்மார்கள் வரலாறையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொன்னவர் நமது சேக்கிழார் பெருமான். எனவே இந்த 5 பெருமகனாரெல்லாம் நாம் போற்ற வேண்டியது நமது கடமையாகும். ஒவ்வொரு சமய தலைவர்களும் சிவபெருமானுடைய ஆசி பெற்றவர்கள். சிவபெருமான் தான் சொல்ல நினைத்ததை இந்த பெருமகனார்கள் மூலமாகவே நமக்கு போதித்தருகிறார். எனவே திருமுறைகள் என்பது சைவ சித்தாந்தம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி. அந்த வாழ்வியல் நெறி நமது வாழ்ந்து நாம் இறைவன் திருப்பாதம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிவனடியார்களையும் மீண்டும் வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடுத்த நிகழ்ச்சியாக நமது இது என்னது நிகழ்ச்சி வழிகாட்டு உரை அடியேன் சரவணன் பேச இருக்கிறேன். முதற்கண் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, இந்த நிகழ்ச்சி கடந்த வருடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல சிறப்பாக காலையிலிருந்து ஆரம்பித்து செய்தோம். ஒவ்வொரு வருடமும் சிம்பிளி த பெஸ்ட் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி எளிமையாகவும் அதே சமயத்தில் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை நம்மிடம் கொடுத்து பெருமான் இதை திறம்பட இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த வீதி உலாவானது இப்பொழுது போஸ்ட் ஆபீஸில் போயிட்டு அதுக்கு பிறகு மணிக்குண்டிலிருந்து அறந்தாங்கி முக்கத்திலிருந்து ஆனைவளந்தாங்குளம் தெரு வழியா அப்படியே போய் செட்டி தெரு வழி மறுபடி போஸ்ட் ஆபீஸ் வந்து நம்மளுடைய மண்டபத்துக்கு வந்துருவோம். இதுதான் வந்து நம்மளுடைய பாதை. எல்லோரும் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். முதலிலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஆட்டோ முன்னாடி போகும்.
அதுக்கு பிறகு 10 அடி தள்ளி கைலாய வாத்தியம் வரும். அதற்கு பிறகு திருமுறைகளை தலையில் சுமந்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் வருவார்கள். அதற்கு பிறகு நால்வர் பெருமக்களுடைய ரதமானது செல்லும். அதற்கு பின்னாடி நம்ம எல்லோரும் வர இருக்கிறோம். பொதுவாக நால்வர் விழாவிலே அன்பர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த விழாவிலே எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து பெருமானுடைய நாமமாகிய நமச்சிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை பலவிதமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், அது மாதிரி மாறி மாறி சிவாய நம சிவாய ஹரஹர சிவசிவ, அது மாதிரி மாறி மாறி எல்லாத்தையும் சொல்றது. அதையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக நால்வருடைய பாடல்கள், நமக்கு தெரிந்த பாடல்கள், தோடுடைய செவியன், காதலாகி கசிந்து, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். சொற்றுணை வேதியன், மாசில் வீணையும், அப்புறம் அது மாதிரி பாடல்களாக நால்வர் பெருமக்களுடைய பாடல்களை இடையில ஒரு பாடல் பாடிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் அதே மாதிரி சொல்லிட்டு வர வேண்டியது. ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து சொல்லுகின்ற போது அதுல நிறைய நன்மைகள் இருக்கின்றது. அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. இதுல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுவதனால எல்லாருக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும், சிவனடியார்கள் ஆகிய உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்கன்னா அதை பத்தி நான் விளக்கமா சொல்ல வேண்டியதில்லை. அதை விட முக்கியமாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லுகின்ற போது அதனுடைய வலிமை தனி. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருபிணி வரத்தான் அஞ்சும் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். எந்த இடத்திலே நாம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுகிறோமோ அந்த பகுதியிலே எந்த தீமைகளும் கிட்ட நெருங்காது என்பது சேக்கிழாருடைய வாக்கு. ஆகவே நாம் நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகளை கருத்தில் கொண்டும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டு வர இருக்கிறோம். இது ஒரு பாயிண்ட் முக்கியமா நீங்க நோட் பண்ணி கொள்ள வேண்டியது. அடுத்ததாக ஊர்வலத்திலே முடிந்த அளவு நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்ற இவங்க எல்லாருமே இந்த வலதுபுறத்தை கொஞ்சம் அப்படியே டைட்டா பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா அதை தாண்டி வெளியில போயிட வேண்டாம். நம்ம ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது அங்க இங்க மூவ் ஆகணும் அப்படின்னாலும் இடதுபுறமாக மூவ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ரோட்டுல வலதுபுறத்துல அடிக்கடி வெளியில போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்க வேண்டாம். இது அப்படியே ஒரு செவர் கட்டின மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லாரும் வரணும். 3 பேரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வாங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு ஒரு 5-5:30 மணி வாக்கிலே இங்க வந்து விடுவோம். வந்ததற்கு பிறகு ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் அதனை தொடர்ந்து வாழ்த்துறையும் தான் முடிஞ்சிருச்சுங்க. வாழ்த்துறையும் நன்றி உரையும் முடித்ததுக்கு பிறகு அன்னம்பாளிப்பு நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் தவறாது எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நால்வர் ஊர்வலம் தொடங்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.